இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த புதிய நாளையும் கர்த்தருடைய கரம் உங்களோடவே இருந்து நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலையும் அவருடைய கிருபை உங்களை தாங்கி சுகமாய் நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளையும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட பேசுகிற காரியமாக கலாத்தியர் 3:11 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம விசுவாசிச்சா நம்ம பிழைக்கும்படியாக தேவன் நம்மளை நடத்துவாராம். நம்ம அதாவது 4:27 சொல்லப்பட்டிருக்குது, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்ம விசுவாசமாக கர்த்தருக்குள்ளாக நிற்கணும். 3:7 சொல்லப்பட்டிருக்குது, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையுமே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் ஆபிரகாம் துளி ஏதும் சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் பட்சமாக விசுவாசத்தோட நிற்பார். 9 சொல்லப்பட்டிருக்குது, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த விசுவாசத்தை காத்து கொண்டிருந்த ஆபிரகாம தேவன் குறித்த நாளில் ஏற்ற காலத்தில் ஆசீர்வதித்தார். நாமளும் ஆபிரகாம் மாதிரி விசுவாசத்தோட நிற்போம்னா, எது வரைக்கும் விசுவாசத்தோட நிற்கணும்னா பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விசுவாசத்தோட நிற்கணும். அந்த காலத்தில் தேவன் நம்மளை தகுதிப்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார். தேவையில்லாத காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி தகுதிப்படுத்தி ஏற்ற காலத்தில் நம்ம சுதந்திரிக்கும்படியாக விசுவாசத்தில் பலப்படுத்தி நம்மளை பிழைக்க செய்வார். ஆபிரகாமுடைய சந்ததி மாதிரி நம்மளும் விசுவாசத்தில் நிற்கும் பட்சத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளில் நம்மளையுமே ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை விட்டுறாதங்க. வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. காலங்கள் பேற்றிக்குது, வருடங்கள் ஆயிற்றிக்குது என்கிற எண்ணத்தில் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்து கொண்டிருந்தார். இந்த விசுவாசத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததியாக இருக்கிற நம்மளையுமே தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் நிச்சயமாகவே பிழைத்துக் கொள்வீர்கள். ஆமென்.